2001, 2 இருக்கும். அப்பொழுது வந்து நான் வந்து ஒரு பெரிய உணவு நிறுவனத்தில் ஒரு ஆய்வு அறிஞராக அங்கே வேலை செய்து கொண்டிருந்தேன். நான் ஒரு ரிசர்ச் அசோசியேட் உணவு துறையில். நான் படித்தது சித்த மருத்துவம். மாலை நேரத்தில் சித்த மருத்துவ பயிற்சி செய்வேன். காலை நேரத்தில் ஒரு உணவு நிறுவனத்தில் என்னுடைய முனைவர் படிப்பை வைத்து கிடைத்த ஒரு பணியில் நான் வேலை செய்தேன். அங்கு வேலை செய்த 5-6 ஆண்டுகள் எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவையும் பெரிய ஒரு புரிதலில் ஒரு புரட்டி போட்ட ஒரு பருவம் அந்த காலம். அந்த நேரத்தில் எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஆய்வு அறிதலுக்காக வந்து மைசூரில் ஒரு பெரிய உணவு தொழில் அறிவு நிறுவனம் ஒன்று இருக்கு, CFTRI அப்படின்னு. அந்த நிறுவனத்தில் ஆராய்ச்சிக்காக போயிருந்தப்ப முதல்ல அங்கிருந்த ஒரு மலேஷி அப்படின்னு ஒரு பேராசிரியர் வந்து எங்கிட்ட கையில் ஒரு தானியத்தை அப்படி எடுத்து காமிச்சார். இந்த தானியம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, 2001 நினைக்கிறேன் எனக்கு. அப்போ எனக்கு அந்த தானியத்தை பார்த்துட்டு சிறுதானியம்னு தெரியும், ஆனால் என்னன்னு தெரியல. உண்மை அதுதான். என்கிட்ட அப்படி கையை காமிச்சு பார்த்தாரு. உனக்கு தெரியுதா அப்படின்னாரு. தெரியல. இது பேர் ஆங்கிலத்தில் ஃபாக்ஸ்டைல் மில்லட். அவர் ஒரு நார்த் இந்தியன். ஃபாக்ஸ்டைல் மில்லட் அப்படின்னாரு. திணை அரிசியை கையில் அப்படி பிடிச்சிட்டு, நீ என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க, உணவில் லோ கிளைசமிக் வேணும், அந்த ரைஸ் வேணும், இப்படி பண்ணுற இந்த இதை பற்றி தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. அந்த புத்தகம் வந்து ICMR-உடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய உணவு நிறுவனம். இன்னைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய உணவு ஆய்வு நிறுவனம் அதுதான். அந்த புஸ்தகம் வந்து இந்த புஸ்தகம் அவருடைய டேபிளில் கிடந்தது. இந்த புக்கை நீ வாங்கி படி. இந்த புஸ்தகத்தோட விலை வெறும் 35 ரூபா. மறக்க முடியாது. வெறும் 35 ரூபாய் அன்றைக்கு வாங்கும்போது. இன்றைக்கு இணையதளத்தில் அது இலவசமாக கிடைக்கிறது. யார் வேணாலும் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அந்த புத்தகம் இன்றைக்கும் எளிய விலையில் கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகம். என்ன புத்தகம்? இந்தியன் நியூட்ரிஷனல் ஃபுட்ஸ். அவ்வளவுதான் அந்த புத்தகத்தினுடைய இந்தியாவினுடைய உணவுகளினுடைய ஊக்க அறிவு பற்றி எல்லாம் அதில் எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் எழுதின விஷயத்தை அவர் காமிச்சார். இந்த திணை அரிசி ஏன் பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்கு தெரியுமா? ஏன் ஒரு எல்லோ கலர்ல இருக்கு? அவர் தான் முதல்ல சொன்னார். இதுல பீட்டா கரோட்டின்ஸ் இருக்கு, கரோட்டினாய்டு, அதாவது கண்ணுக்கு நன்மை தரக்கூடிய அந்த அணுக்களினுடைய பிரிகர்சர்ஸ், அதுக்கு முந்தைய தன்மையுடைய பீட்டா கரோட்டின்ஸ் இதுல நிறைஞ்சிருக்கு. ஏன் இன்னைக்கு எல்லாரும் கேரட்னு போய் வாங்குறோம்? C for கேரட்னு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த C for கேரட் நம்ம ஊர்ல விளைஞ்ச விஷயம் கிடையாது, வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தது தான். ஆனா எதுக்கு கேரட்டை மிகப்பெரிய அளவுல முன்னிறுத்துறாங்கன்னா, இந்த கேரட் கண்ணுக்கு நல்லது, விட்டமின் A நிறைய இருக்கு, பீட்டா கரோட்டின்ஸ் நிறைய இருக்கு, கரோட்டினாய்டு இருக்கு அப்படின்னாங்க. அதே பீட்டா கரோட்டின், அதே கரோட்டினாய்டு திணை அரிசியில் நிறைந்து இருக்கிறது அப்படின்னு முதல்ல அவர் சொன்னார். அப்போ எனக்கு வந்து அந்த திணை அரிசியில் நான் அப்பொழுது சில ஆய்வுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போ வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே பெரிய அளவில் ஒரு கிராம மாவட்டங்களில், சில மலைப்பகுதிகளில், அங்கங்கே ஒரு சில இடங்களில் சிறுதானியத்தை தெரியும். நகர்ப்புறங்களிலெல்லாம் அது எதுவுமே தெரியாது. சென்னையில் நான் வசிக்கக்கூடிய இடத்துல அந்த திணை அரிசி வாங்கணும்னா பெரம்பூர் பக்கத்தில் ஒரு கடை உண்டு. அந்த கடையில் போய் தினம் நான் அப்பப்போ அதை வாங்குறதுக்காக அங்கே போவேன். போகும்போதெல்லாம் அங்கே ஒருத்தர் இருப்பார். நான் வந்தோடனே என்னை பார்த்தோடனே, தம்பிக்கு திணை அரிசி எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போயிடுவேன். ஒரு முறை அன்றைக்கு வந்து அங்கே யாரும் இல்லை. நான் பார்த்த என்னை பார்த்தவுடன் அறிமுகமான அந்த ஆள் கடைக்காரர் காணோம். நான் வந்து அங்கே கடையில் நின்றுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்டப்பா திணை அரிசி வேணும்னா அவங்க பாட்டு வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைய கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. யாருக்கும் தெரியல. அதில் ஒரு பையன் மட்டும் கையை பின்னாடி கட்டிட்டு நேராக வந்து, சார், அவர் கொஞ்சம் தமிழ் படித்தவர், உங்களுக்கு வேண்டியது என்ன, குறிஞ்சி திணையா, முல்லை திணையா, நெய்தல் திணையா, பாலை திணையா அப்படின்னு கிண்டலா கேட்டுட்டு அவரும் நகர்ந்தார். ஏன்னா திணைனா அவ்வளோதான் தெரியும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கவர் வந்து, அவர் என்ன கேட்காரு தெரியுமா, அந்த லவ் பேர்ட்ஸுக்கு போடுவோம்ல, அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உள்ள போய் லவ் பேர்ட்ஸுக்கு போடுற தானியம் அப்படின்னு அதை 1 கிலோ எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. எனக்கு மண்டையில் பளிச்சுன்னு ஒரு பல்பு எரிஞ்சுது. ஆஹா, லவ் பேர்ட்ஸ் இதுதான் சாப்பிடுதா அப்படின்னு நான் அப்போ ஆனந்த விகடனில் கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கட்டுரையில் எழுதினேன், இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து திணை அரிசி சாப்பிட்றதுனால தான் அது நல்ல லவ் படுது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திணை அரிசி டன்னா விற்க ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு விஷயத்தை எப்படி அதை வந்து பொசிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் வணிகத்தில். எதற்கு சொல்கிறேன் என்றால், அன்னைக்கு 2002 இந்த திணை அரிசியை பற்றி எழுதவும் பேசவும் ஆராய்ச்சி. இப்போ 2023 வரைக்கும் 20 ஆண்டுகளாக குறைந்தபட்சம் ஒரு 800-1000 மேடைகளிலாவது சிறுதானியம்னு பேசிக்கொண்டே இருக்கிறோம்.